ஈராக்கினுடைய பாக்தாத் நகரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பெரும் புகை மண்டலம் எழுவதாக சொல்லப்படுகிறது. மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அதே நேரம் ஈரானினுடைய மணிமுடி என்று சொல்லக்கூடிய கார்க் தீவு இன்று சனிக்கிழமை அதிகாலை வேளையில் பெரும் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. அது குறித்த விவரங்களையும், அதே வேளையில் இந்த தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை தேவைப்பட்டால் தாக்குவேன் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சூழ்நிலைத்திருக்கின்றார். ஆனால் இந்த தீவில் இருக்கும் எண்ணெய் வளங்களை தாக்குகின்ற முடிவுக்கு அமெரிக்கா வராது என்றும் அதற்கு 3 காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே எல்லாவற்றையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளையும், அதே போல மத்திய கிழக்கு போரினுடைய கள நிலவரங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈராக்கில் இருக்கிற அமெரிக்க படையினர் மற்றும் அவர்களுடைய கூட்டுப்படையினருக்கு ராசியே இல்லை போலடக்கு. ஏன்னு சொன்னால் தொடர்ந்து தாக்குதல்களும் இழப்புகளும் அங்கே ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்போதான் ஒரு விமான விபத்தில் 6 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதே போல ஐரோப்பிய படையினரில் 35 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் எல்லாமே நடந்தது ஈராக்கில் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக்கினுடைய பாக்தாத் நகரம் இருக்குத்தானே, அங்கே இருக்கிற அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டிருக்கிறது இன்று சனிக்கிழமை காலை. அதிலே பெரிய தீப்பிழம்பு எழுந்திருப்பதாகவும் புகை மண்டலம் எழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மேலதிக சேத விவரங்கள் வெளியாகையில் இருந்த போதிலும் கூட எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் ஈரானால் ஏவப்பட்ட ட்ரோன் ஒன்று நேரடியாகவே சென்று அமெரிக்க தூதரகத்தை தாக்கியிருப்பது ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஏன் அந்த பகுதிகளில் வான் தடுப்பு பொறிமுறை எதுவும் இல்லையா, அல்லது ட்ரோன்களை தடுக்கிறதுக்கு சுட்டு வீழ்த்துறதுக்கு எந்த விதமான அமைப்புகளும் இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். ஈரானினுடைய மணிமுடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவு, மிக மிக முக்கியமான தீவு. சுருக்கமாக சொல்ல போனால் ஈரானினுடைய இதயம் என்று கூட சொல்லலாம். அதாவது ஈரானில் உற்பத்தி செய்யப்படுற கச்சா எண்ணெயில் 90% இங்கே தான் உற்பத்தி செய்யப்படுது, இங்கிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது என்று சொல்லப்படுகிறது. ஒரு குட்டி தீவு. அந்த தீவு இன்று சனிக்கிழமை அதிகாலை வேளையில் பெரும் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றார் என்று சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகள் இதுவரை பார்க்காத மிக கடுமையான தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அந்த தாக்குதல் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது போல அந்த தீவே அதிர்ந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியான மிக கடுமையான ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கிறது இன்று சனிக்கிழமை அதிகாலை வேளை. இதுல என்ன பாதிப்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த தீவில் இருக்கக்கூடிய சகல ராணுவ இலக்குகளையும் தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீவு ஈரானிய அரசாங்கத்தால பொத்தி பொத்தி பாதுகாக்கப்படுகின்ற பல ரகசியங்களை உள்ளடக்கிய தீவு என்று சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினரால மிக கடுமையாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தீவு என்று சொல்லப்படுகிறது. இந்த தீவினுடைய அளவு எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல மொத்த நீளமே 8 கிலோமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 கிலோமீட்டர். இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 சதுர கிலோமீட்டர் அளவுள்ள ஒரு சிறிய தீவு. தீவினுடைய சைஸ் என்னமோ ஒரு சிறிய தீவாக இருந்தாலுமே கூட இங்க தொட்டதெல்லாம் பொன், தொட்டதெல்லாம் வைரம், விளைகிறதெல்லாம் பொன் என்று சொல்லக்கூடிய மாதிரி இந்த தீவில் ஒவ்வொரு சதுர அடியும் ஈரானினுடைய பொருளாதாரத்துக்கு மிக மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னா, இங்க வெளிநாடுகளில் இருக்கிற ஊடகங்கள் இருக்கு தானே, ஆங்கில ஊடகங்கள், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு கிழமைக்கும் அதிகமாக தொடர்ந்து இந்த தீவை பற்றி சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. இந்த தீவு ட்ரம்பினுடைய முக்கியமான இலக்காக இருக்கும், கட்டாயம் இது தாக்கப்படும், அதுவும் ட்ரம்ப் ஒரு முக்கியமான தருணத்தில் இதை தாக்குவார். அதாவது ஏதாவது ஒரு தோல்வி, ஒரு பின்னடைவு, ஒரு பிரச்சனை வரைக்குள்ள சட்டாரன் இந்த தீவை தாக்கினா உலகத்தினுடைய கவனம் அமெரிக்கா நோக்கி திரும்பும், அது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டது. எனவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சனிக்கிழமை காலமே இந்த தீவு தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீவில் பொதுமக்கள் வசிக்கிறார்களா என்று கேட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் வசிப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு 2015ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஒரு 8,000 பேர் வசித்ததாகவும் தற்போது 20,000 பேர் வரைக்கும் வசிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தீவில் ஏராளமான எண்ணெய் குதங்கள், எண்ணெய் வயல்கள், அதாவது ரீஃபைனரி சென்டர்ஸ் என்று சொல்லி அது கொஞ்ச நெஞ்ச இடத்துல இல்லை, கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் நீளத்துக்கு
அப்படியே தொடர்ச்சியாக இருக்காம், ஃபுல்லாக எண்ணெய் வளர்ந்தான் என்று சொல்லி ஒரு சேட்டலைட் இமேஜ் ஒன்று இருக்குது. அதை நான் அதில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து முழுமையாக தெரியாட்டியும் ஓரளவு தெரியுது இதனுடைய எண்ணெய் வளம் எப்படி இருக்குன்னு சொல்லி, எண்ணெய் தொழிற்சாலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு அதிகாலை அமெரிக்கா தாக்கினது வந்து இங்கே இருக்கக்கூடிய இராணுவ இலக்குகளை மட்டும்தான். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நாகரீகம் கருதி, டீசென்சி கருதி நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார இலக்குகளை தாக்காமல் விட்டிருக்கிறோம். அந்த முடிவை வந்து நான் இன்றைக்கு எடுக்கல. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை வந்து ஈரானோ அல்லது வேறு எவரோ, அந்த வேறு எவரோன்றது ஈரானினுடைய ப்ராக்சி குரூப்ஸாக இருக்கலாம், எவர் தடுத்தாலுமே வந்து இந்த தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை நான் தாக்குவதற்கு தயங்க மாட்டேன் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இந்த தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் தாக்கப்படுமாக இருந்தால், அதாவது ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானுக்கு பக்கத்தில் போன ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் பெரிய தீப்பிழம்பு வந்து எல்லாம் இட்டிஞ்சு அப்படியே வானமே அப்படியே கருப்பாக இருந்தது தானே, மிகப்பெரிய ஒரு அழிவொன்று ஏற்பட்டிருந்தது. அதை விட பல மடங்கு அழிவு இந்த தீவில் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இங்க வந்து 30 மில்லியன் பேரல் எண்ணெய் வந்து சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கா, மிகப்பெரிய ஒரு சேமிப்பகம் என்று சொல்லி. எனவே அதுக்கு மேலே கொண்ட குண்டு போட்டால் என்ன நடக்கும் என்றதை எங்களால் கற்பனை செய்ய முடியும். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அவர் சொல்றது போல அல்லது அவர் விரட்டுவது போல அதை தாக்க முடியாது, இந்த தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை தாக்க முடியாது என்று சொல்லி ஆய்வாளர்களும் இராணுவ பொருளாதார வல்லுநர்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதுக்கு வந்து 3 காரணங்கள் சொல்லப்படுது. ஏனென்றதை இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் நான் சொல்றேன். சரி, இந்த தீவில் வந்து இன்னும் ஒரு சில விசேஷங்கள் இருக்கு. என்னென்று சொன்னால், பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துறைமுகம் ஒன்று அமைக்கணும் என்று சொன்னால், அந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் வந்து ஆழமான கடல் பரப்பு இருந்தால் அது வந்து இயற்கையாக கிடைச்ச வரம் என்று சொல்லலாம். இப்போ இலங்கையில் வந்து ஏன் திருவோணமலை துறைமுகம் அவ்வளவு ஃபேமஸ் ஆனது, அவ்வளவு முக்கியத்துவமானது? ஏன்னு சொன்னால், இயற்கையாகவே ஆழமான கடல் பகுதி. அப்படியே அந்த கரைக்கு வந்தீங்கன்னு சொன்னால், கடற்கரைக்கு உடனடியாக ஆழமான கடல் பரப்பு அங்கே இருக்குது. அப்போ ஆழமான கடல் இருக்கும்போது பெரிய பாரிய கப்பல்கள், பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்த முடியும், கரைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்படி ஆழமான கடல் பரப்பு இல்லை என்று சொன்னால், மணல் திட்டுகள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு பிரயோசனமும் இல்லை. கப்பலை கொண்டு போய் எங்கேயாவது நடுவில் நிப்பாட்டி போட்டு போய் இந்த வேற படகுகளை கொண்டு போய் அதில் ஏற்றி கொண்டு வரணும். அப்படி இல்லை என்று சொன்னால் வெட்டி தோண்டி எடுத்து அந்த மணல் திட்டு எல்லாத்தையும் வெட்டி ஆழப்படுத்தி ஒரு செயற்கையான துறைமுகம் ஒன்று அமைக்கணும். அப்படியான துறைமுகங்கள் இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த தீவிற்கு தானே, இந்த தீவை சுத்தவரை இருக்கிற எல்லா துறைமுகங்களும் வந்து ஆழமான கடல் பகுதியை கொண்டவை. எனவே எவ்வளவு பெரிய ராட்சச கப்பலையும் கொண்டு போயிட்டு பக்கத்தில் நிறுத்த முடியும், கரைக்கு பக்கத்திலேயே கொண்டே நிறுத்த முடியும் என்றது இயற்கையாக கிடைச்ச வரம். அதாவது பல திருகோணமலைகள் இங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். இது முதலாவது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ திருகோணமலை துறைமுகத்தில் ஒரு ஈரானிய கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கிறதானே, ஐரிஷ் புஷர் என்று சொல்லி, அந்த கப்பலுக்கும் இந்த தீவுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அது என்ன கனெக்ஷன் என்று சொன்னால், அந்த கப்பலினுடைய பேர் வந்து ஐரிஷ் புஷர் தானே. ஆக்சுவலாக புஷர் என்று சொன்னால் என்னென்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். ஈரானில் வந்து மொத்தம் 31 மாகாணங்கள் இருக்குது, 31 ப்ராவின்ஸ். அதில் ஒரு மாகாணம் தான் புஷர் என்று சொல்றது. அந்த புஷர் மாகாணத்துக்கு உள்ளதான் இந்த தீவும் வருது. அந்த மாகாணத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே, அந்த கவர்னருக்கு கீழே தான் இந்த தீவும் வந்து வருது. அதுதான் அந்த ஒரு சின்ன கனெக்ஷன். இப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன கதைக்கு வருவோம். என்ன சொன்னவர் சொன்னா, இந்த தீவில் இருக்கிற ராணுவ இலக்குகள் அனைத்தையும் நாங்கள் தாக்கி அழிச்சிட்டோம், அங்கே இனி ராணுவ இலக்குகளே கிடையாது, இருக்கிறது வந்து பொருளாதார இலக்கு மட்டும்தான், அதாவது எண்ணெய் உற்பத்தி சாலைகள் மட்டும்தான், தேவைப்பட்டால் அதையும் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி ஒரு நிபந்தனை ஒன்று விதிச்சிருக்கார். என்ன நிபந்தனை என்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோர்முஸ் நீரிணையை வந்து யாருமே பிளாக் பண்ணக்கூடாது, அது திறக்கப்படணும். அப்படி திறக்கல என்று சொன்னால், கப்பல் போக்குவரத்துக்கு வழிவடியல் என்று சொன்னால், இந்த தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் தாக்கப்படும் என்று சொல்லி. ஆனால் பொருளாதார அறிஞர்களும் இராணுவ வல்லுநர்களும் என்ன சொல்லினோம் என்று சொன்னால், இந்த தீவில் இருக்கிற எண்ணெய் வளங்களை தாக்குவது அவ்வளவு இலகுவானது அல்ல. ஒரு குண்டை போடலாம், அது பெரிய வேலை இல்லை, அது அமெரிக்காவால் முடியாதது இல்லை, யாரும் தடுக்க போறதும் இல்லை. ஆனால் அதனுடைய விளைவுகள் வந்து மிக பாரதூரமாக இருக்கும். உடனடியாகவே ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை தாக்குவீர்களாக இருந்தால் மத்திய கிழக்கை வந்து பத்தி எரியும், சகல இடங்களையும் நாங்கள் தாக்குவோம், சாம்பலாக்கி போட்டுத்தான் விடுவோம் என்று சொல்லி. இது முதலாவது காரணம். இந்த எச்சரிக்கை
முதலாவது காரணம். இரண்டாவது வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடி வரும். எண்ணெய் விலை அதிகரிக்கும். ஏனென்று சொன்னால் இங்கிருந்து தான் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு சொன்னால் அதிலேயும் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது தெரியுமா? அதிகமாக சைனாவுக்கு. எனவே சைனாவுக்கு வரக்கூடிய எண்ணெய் எல்லாமே வந்து இந்த தீவிலிருந்து தான் வருது. இங்கே தாக்கப்படுமாக இருந்தால் அது சைனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். சைனாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது சைனாவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈரானுக்கு பல உதவிகளை செய்யக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. எனவே சும்மா இருக்கிற சைனாவை வந்து சீன்ற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களில் கை வச்சா. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஈரான் சொல்லியிருக்கத்தானே நாங்கள் பதிலடி வழங்குவோம், சாம்பலாக்கி போட்டு தான் விடுவோம் என்று சொல்லி, அதுக்கு வந்து ஈரானால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடம் தான் வந்து துபாய் நகரம். துபாய் நகரம் ஏன் உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன, அது இவ்வளவு பெருமதியான நகரம் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே ஈரான் என்ன பார்க்குது என்று சொன்னால், இந்த தீவுக்கு ஈக்குவலாக துபாயை பார்க்குது. எனவே இந்த தீவில் நீங்கள் கை வைப்பீங்களாக இருந்தால் நாங்கள் பதிலுக்கு துபாயை இன்னும் அதிகமாக தாக்குவோம் என்று சொல்லி, ஏற்கனவே துபாய்க்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டுதான் இருக்குது. எனவே இப்படியான பல காரணங்களை முன்வைத்து இங்கே இருக்கக்கூடிய எரிபொருள் வளங்களை அமெரிக்கா சீண்டாது, அதில் கை வைக்காது என்று சொல்லி அறிஞர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள், பொருளாதார வல்லுநர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆனால் முடிவு ஆற்ற கையில் அது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கையில் தான். எனவே அவர் என்ன முடிவெடுக்க போறார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இருந்த போதிலும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுற இந்த நிமிஷம் வரைக்கும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது சம்பந்தமாக ஈரான் தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் வரையல. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த எச்சரிக்கையை வந்து ஈரான் பொருட்படுத்தல என்றதான் இதனுடைய அர்த்தமாகும். எனவே நிலைமை வந்து போக போக சிக்கலாக போய்கொண்டிருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, இந்த தீவும் தாக்கப்படக்கூடாது, துபாயும் தாக்கப்படக்கூடாது, எல்லாமே வந்து பாதுகாக்கப்படணும் என்றதான் எங்களுடைய விருப்பம். எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.